வெல்கம் டு மை சேனல்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விஷாரத் பூர்வாதிலமா. மிக அழகான ஒரு டாபிக். நான் பார்த்த உடனே எனக்கு இந்த டாபிக் கொஞ்சம் பிடிச்சிது. சனி சப்சே சுந்தர் கிரக் அப்படின்ட்டு நிபந்த் ஒன்று கொடுத்துருக்காங்கம்மா. குணாகர் முலே அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். நல்லா இருக்குது. ஸோ இதோட டிரான்ஸ்லேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் இது வந்து சரவணா கைடுமா. சனி சப்சே சுந்தர் கிரக். சனி வந்து எல்லாத்தையும் விட ரொம்ப அழகான ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குணாகர் முலை அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. லேखक परिचय எழுத்தாளரினுடைய அறிமுகம் பார்க்குறோம். சனி சப்சே சுந்தர் கிரக நாமக் நிபந்த் ஸ்ரீ குணாகர் முலே கா லேக் ஹே. இந்த சனி எல்லாத்தையும் விட ரொம்ப அழகான கிரகம் அப்படின்னு பெயர் கொண்ட இந்த கட்டுரை நிபந்த் இது வந்து குணாகர் முலே அப்படிங்கிறவரினுடைய ஒரு கட்டுரை. आपने हिंदी में विज्ञान इतिहास संस्कृति से संबंधित अनेक संस्कृति से संबंधित अनेक पुस्तकें लिखी हैं. இவர் வந்து ஹிந்தியில் அந்த விஞ்ஞானம்னு சொல்கிறோம் இல்லையா, இது இதிகாசம்னா நம்ம வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்தில் அது சம்பந்தமான நிறைய புஸ்தகங்களும் எழுதியிருக்கிறாரு. ஆப்னே அங்கிரேஜிக்கு கை புஸ்தகங்கா அனுவாதிக்கியாக. இவர் இங்கிலீஷில் உள்ள நிறைய புஸ்தகங்களை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. லேக் பரிச்சய எழுத்தாளரினுடைய இது கட்டுரை அறிமுகம் பார்க்குறோம். பாரத் மே சப்லோக் சனிக்கோ அசுப் மான்தே ஹே. நம்ம பாரதத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சனி கிரகத்தை வந்து அசுப கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல கிரகம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. வாஸ்தவமே சனி சுப ஹே. ஆனால் உண்மையாலே சொல்ல போனால் சனி கிரகம் ரொம்ப நல்ல கிரகம். அவர் சுந்தர் ஹே, ரொம்ப அழகானதாகவும் இருக்கிறது. லேखक इस लेख में यही साबित करते हैं. எழுத்தாளர் இந்த கட்டுரையில் இதைத்தான் வர்ணிச்சிருக்கிறாரு, சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சௌர் மண்டல் மே சனி. சூரிய மண்டலத்தில் சனி. ஷவுர் மண்டல் கா தூஸ்ரா படா கிரக் சனி ஹே. அதாவது இந்த சூரிய மண்டலத்திலேயே இரண்டாவது பெரிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா அது சனி தான். हमारी पृथ्वी से 750 गुना बड़ा है. இது நம்ம பூமியை விட 750 மடங்கு பெருசா இருக்குதாமா. इसका व्यास पृथ्वी के व्यास से करीब 9 गुना बड़ा है. இதனுடைய சுற்றளவு வந்து நம்ம பூமியை விடவும் அந்த சுற்றளவை விடவும் 9 மடங்கு கிட்டத்தட்ட கரீபுனா கிட்டத்தட்ட 9 மடங்கு பெரியதாக இருக்கிறது சுற்றளவு. சூரிய சே சனிக்கு தூரி 143 கரோடு கிலோமீட்டர் ஹே. சூரியனிலிருந்து சனியினுடைய தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 143 கோடி கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரோடுனா குரோர். यह करीब 30 वर्षों में सूर्य का चक्कर लगाता है. இது வந்து 30 வருஷத்தில் சூரியனை ஒரு முறைப்படி சுற்றிட்டு வருது. हमारा 30 साल சனி கிரகக்கே ஏக்கு சாலுக்கே பராபர் ஹே. நம்ம 30 வருஷத்தை சேர்த்தாதான் சனி கிரகத்தில் ஒரு வருஷம். அதாவது நம்ம சூரியன் வந்து இப்படி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து பூமி ஒரு முறை இப்படி சுற்றிட்டு வர்றதுக்கு தான் நம்ம 1 இயர்னு சொல்கிறோம். அதே மாதிரி சாட்டன் வந்து ஒரு முறை சுற்றி இப்படி வர்றதுக்கு நம்ம கணக்குப்படி 30 வருஷம் ஆகுதாமா. சனிக்கு தீமி கதி. தீமி அப்படின்னா ரொம்ப குறைந்த வேகம். சனியினுடைய குறைந்த வேகம் அப்படின்னு ரொம்ப ஸ்லோவான மூமெண்ட்டு. சனிக்கோ சனேஸ்வர் பி கஹ்தே ஹே. நம்ம சனீஸ்வரர் அப்படின்னு ஒரு சனி கிரகத்தை சொல்லுவோம். யஹ் கிரக் தீமி கதி சே சல்தா ஹே. இது ரொம்ப குறைந்த வேகத்தில் சுற்றுமாமா. इसलिए प्राचीन काल के लोगों ने इसे சனைச்சர் நாம தியா. அதனால அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க, சனைச்சர் அப்படின்னு. அதாவது சனீஸ்வரர் அப்படிங்கிறதுக்கு தான் சனைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்லோவாக சுற்றுது. சனைச்சர் கா அர்த்த தீமி கதி சே சல்னே வாலா ஹே. சனைச்சர் அப்படின்னா என்னென்னா ரொம்ப மெல்லமாக சுற்றக்கூடியது அப்படின்னு அர்த்தம். பாதுகே லோகோனே இசே சனீச்சர் பனாதியா. அதுக்கப்புறம் வந்தவங்க பிற்கால மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இது சனீச்சர் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இசே அகாரன் ஹி அசுப் மானா கயா ஹே. எந்த காரணமும் இல்லாமல் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அசுப கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். நல்ல கிரகம் இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். புராணே கிரந்தோமே சனிக்கோ மந்தின் பி கஹா கயா ஹே. பழங்கால நூல்களில் சனி கிரகத்தை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, மந்திம் பி கஹா. மந்திம் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய அப்படின்னு சொல்லப்படுகிறது. இஸ்கா அர்த். இதுக்கு இந்த மந்தின்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மத்னே வாலா யா பீடா தேனே வாலா. மத்னா அப்படின்னா கடையிறது, நம்மளை கடைஞ்சு எடுக்கிறது அல்லது நம்மளுக்கு வலி கொடுக்கக்கூடியது, வேதனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தமா. அடுத்தது வராக மிகிர்கி கல்தி. வராக மிகிரினுடைய தவறு அப்படின்னு சொல்லி அவர் என்ன ஒரு தப்பு பண்ணாருன்னு சொல்லியிருக்காங்க. ஹமாரே புராணோ கே அனுசார் சனி மகாராஜ் சூரிய கே புத்திர ஹே. நம்மளுடைய புராணங்களின் அடிப்படையில் சனிங்கிறது மகாராஜா
சூரியனினுடைய புத்திரன் அப்படின்னு சொல்றோம். அதாவது சூரிய தேவர் இருக்கார் இல்லையா? சூரியன் இருக்கார் இல்லையா? அவருடைய பையன் தான் அப்படின்னு சொல்றாங்க. பைன்ஷா இஸ்கா இன்கா வாகன் ஹே. இவருனுடைய வாகனம் எதுன்னா எருமை. யாரு? சூரிய தேவர். ஆ. पाश्चात्य ज्योतिष में சனி को சேட்டன் कहते हैं. அதாவது மேற்கத்திய ஜோதிடம் வந்து என்ன சொல்லுது? சனியை வந்து சேட்டன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளே வந்து இந்த 8 பிளானட்ஸ் நம்ம படிச்சிருப்போம். மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர், सैटर्न, यूरेनस, नेपट्यून. அதில் பார்த்திங்கன்னா இந்த சேட்டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். हमारे भारत के पुराने ज्योतिषी वराह मिहिर ने शनि के बुरे फलों के बारे में बहुत कुछ लिख दिया. நம்ம பாரதத்தினுடைய பழங்கால ஜோதிடர், பழைய புராணேனா ஓல்டு ஜோதிடரான வராக மிகிர் அப்படிங்கிறவர் சனியை பற்றி எதிர்மறையான பல விளைவுகளை பற்றி இவர் நிறைய எழுதியிருக்கிறாரு. பாதிக்கே ஜோதிஷியோ நே இன்கா உன்கா அந்தானுகரன் கியா. அதுக்கப்புறம் வந்த பிற்கால ஜோதிடர்கள் அவரை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிட்டாங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறத பற்றி அவங்க யோசிக்கலை. ஒருத்தர் சொன்னால் நம்ம அதையே ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரியே இது அசுப கிரகம்னு வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சனிக்கே வளைய, அதாவது அந்த வலைனா அதை சுற்றி உள்ள சனி வளையம்னு பார்த்துருப்பீங்க, வாயு வளையங்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. வாஸ்தவமே சனி சுந்தர் கிரக. உண்மையிலே சொல்லப்போனால் சனி ரொம்ப அழகான கிரகம். ஜோபி இசே துர்பீன் சே தேக்கேகா. யார் அதை வந்து தொலைநோக்கியால் பார்க்குறாங்களோ, பகச்சானேகா தெரிஞ்சுக்கிறாங்களோ, கி ஏக சுந்தர் கிரகே, அப்போ தான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அது ரொம்ப அழகான கிரகம் அப்படின்னு. கலீலியோனே पहली बार शनि को दूरबीन से देखा था. முதல்ல கலீலியோ ஃபஸ்ட்டு டைம் சனியை வந்து இந்த தொலைநோக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையாம்மா, அது மூலமாக இவர் பார்த்தாரு. சனி கிரக கே சாரோं ओर வலை யா கங்கன் திகாயி தேते हैं. அதாவது சனி கிரகத்தினுடைய 4 பக்கமும் வளையம் அல்லது கங்கன் அப்படின்னா அது வளையல் போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகிறது. इसलिए சனி கிரக बहुत ही सुंदर लगता है. அதனாலவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். पुराने जमाने के ज्योतिषी சனி கே வளையோं के बारे में नहीं जानते थे. பழங்கால அந்த பண்டைய ஜோதிடர்கள் சனி வளையங்களை பற்றி தெரிந்திருக்கவில்லை, அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. சனிக்கே சாந்து, சனி கிரகத்தினுடைய நிலாக்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி நம்மளுக்கு சேட்டலைட் வந்து மூன் வந்து எர்த்தோட சேட்டலைட்டாக இருக்குது, அந்த மாதிரி சனிக்கு உள்ள நிலாக்கள் எத்தனை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சூரியசே சனி காஃபி தூர் பர் ஹே. சூரியனிடமிருந்து சனி ஒரு கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் இருக்குது இல்லையா? போதுமான அளவு ஒரு தூரத்தில் இருக்குது. இஸ்லே இஸ்கா தாப்மான், ஆகையால் இதனுடைய வெப்பநிலை எப்படி இருக்குன்னா 150 டிகிரி சென்டிகிரேடு ஹே. 150 டிகிரி சென்டிகிரேடில் இருக்கும். சனி அத்தியந்த் டண்டா கிரகே. அப்படி அத்தியந்தனா நான் ஒப்பற்ற ஒரு குளிர்ச்சி கிரகம், ரொம்ப செம குளிர்ச்சி நிறைந்த ஒரு கிரகம். சனிக்கா வாயுமண்டல் கைசோ சே பனா ஹே. இதனுடைய அந்த வாயு மண்டலம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பனிகளால் ஆகிருக்கு. ஹம் சனி கி தரக் பர் உத்தர் நகி சக்தே. அது மேலே நம்மளால் இறங்கலாம் முடியாது, அந்த அளவுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு பகுதியாக இருக்கும். அது தரப்பகுதியெலாம் நம்மளால் இறங்க முடியாது. சனிக்கே 17 சாந்து ஹே. அதுக்கு வந்து 17 நிலாக்கள் இருக்குமா. நம்மளுக்கு எப்படி ஒரு நிலா பூமிக்கு இருக்கோ இது மாதிரி 17 இருக்குதாம்மா. சனிக்கா சப்சே படா சாந்து டைட்டன் ஹே. இதனுடைய மிகப்பெரிய மூன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் அப்படிங்கிற மூன் தான் இதில் பெரிய மூனாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பயோனியர், அவர் வாய்ஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயோனியர் அவர் வாய்ஜர் யானோனே சனிக்கே பாரமே பகுத் குச் பத்தாயா. அதாவது பயோனியர் அப்புறம் வந்து வாயேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய யானோ அப்படின்னா என்னது, 2 வெஹிக்கிள்ஸ் அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அனுப்புவோம் இல்லையா, அது வந்து சனியை பற்றி, சனி கிரகத்தை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்குது. ஏ வலை டோஷ் நஹி ஹோ சக்தி. அது ரொம்ப திடமான இருக்க முடியாது. அந்த வளையம் நம்ம சொல்லணும் இல்லையா, அது வாயுக்கள்னு சொல்லுவாங்க, ஒரு கேசியஸ் மாதிரி, ஒரு ஐஸ் கட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு இதால் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ சோட்டே சோட்டே டுக்கடோ சே பனே ஹே. இது சின்ன சின்ன துண்டுகளால் ஆகிருக்குது. ஏ டுக்கடே பர்ஃபு சே பனே ஹே. இது எப்படி இருக்குதான், பர்ஃப்னா பனியால் ஆகியிருக்கு. இஸ்லே ஏ கூபு சமக்தே ஹே. அதனால இது ரொம்ப அப்படியே ஒளிர்கிற மாதிரி, நல்லா ஒளிர்ற மாதிரி இருக்குமா.
குல் மிலாக்கர் 7 வலை ஹே. மொத்தமா 7 வளையங்கள் இதுல காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விசேஷத்தா பார்த்தீங்கன்னா, யஹ் லேக் ஹமே சனி கிரஹ கே பாரே மே பகுத் குச் பதாதா ஹை. இந்த கட்டுரை நமக்கு சனி கிரகத்தை பத்தி நிறைய விஷயங்கள சொல்லுது. சனி ஆச்சரியோं से भरा ग्रह है. இந்த சனி கிரகம்ங்கிறது ஆச்சரியங்களால் நிறைந்த ஒரு கிரகம் அப்படின்னு சொல்றாங்க. இதுலமா அந்த சனி கா வாயுமண்டல் கைசோं से बना है அப்படின்னு சொன்ன அந்த வாயுமண்டலம் வந்து நிறைய வாயுக்களால தான் ஆனது. இது வந்து சதக்னா மேற்பரப்பு. ஓகேங்களா? அது மட்டும் பார்த்துங்க. ஹம் சனி கி சதக் பர் உத்தர் நஹி சக்தே. அதனோட மேற்பரப்புல நம்மளால இறங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.